பாதத்தை பெற்றோர்க்கெல்லாம் கைகடிவோர் விலங்கு கடவுள்
தினத்திலே தினத்திலே நான் ஒரு ஆள், நீ ஒரு ஆள், மாமா சகுனி, மாமா சகுனி, அண்ணா கர்ணன், அண்ணா கர்ணன், தம்பி துச்சாசனன், தம்பி துச்சாசனன் 4 பேரும் ஒன்னா சேர்ந்தா நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? கெட்டதா தான் இருக்கும். ஆனா நல்லதாவே இருக்காது. அது நல்லதோ கெட்டதோ. ஆமா. 4 பேர்களும் ஒன்று சேர்ந்து சபையிலே ஆலோசனை செய்ய போகின்றோம். ஆகையால் வியாபாரிகள் யாரும் வரப்பட அப்படின்னு போடு போடுறாங்க. மீறி யாருன்னா பேசுனாங்க, வியாபாரிகள் வந்தாங்க, ஒரே உனக்கு தான் தண்டனை. மீறி யாராவது வந்தால் முக்கோணத்தில் கட்டி வைத்து பின்ன சவுக்கினால் யார் கருத்தினால ஓத என் கருத்தினால் உன் கருத்தினால 32 டஜன் ஓத 32 கிடைக்கும். அது யாருக்கு? உனக்கு தான். ஆமா, யாரும் பேசக்கூடாது, மூச்சு வரக்கூடாது, அப்படியே போட்டு விடுறா. சபா சைலன்ஸா இருக்கணும். அதாவது எப்படி என்றால் துரியோதன மகாராஜா 1, கர்ண மகாராஜா 2, சகுனி மாமா 3, துச்சாசன புலி 4 பேரும் தவிர யாரும் வரப்படாது. என்ன வியாபாரியோ? மிட்டாய் வியாபாரம். ஓ, மிட்டாய் வியாபாரம். பால் மிட்டாய், பம்பாய் மிட்டாய், சாக்லேட், 10 ரூபாய்க்கு சாக்லேட் பா. சாக்லேட்ன்றா சாக்லேட் எப்படின்னா அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சிருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல? ஆமா, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல. ஆமா. ஆனா என்ன பார்த்த உடனே பக்கத்துல எல்லா கடையா வீடு போச்சு. எல்லா கடையா போச்சு. சென்னை பக்கத்துல. ஆமா, பட்டம் போனேன். சென்னை பக்கத்துல பட்டம்? ஆமா. ஏன் பட்டம் பக்கத்துல சென்னைக்கு போலியா? அங்கதான் போனேன். அங்க போட அங்க மம்டி ரோடு. மம்டி ரோடு இல்ல பா, மம்டி ரோடு நான் சொல்லுவேன். சரி சொல்லி அப்படியே ஒண்ணு. மவுண்ட் ரோடு அங்க போய் கடை வச்சேன். 5 பேர் வச்சு வேலை செய்யறேன். அமோகமா வேலை, அமோகமா வியாபாரம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் நல்ல கடை கட்டுறேன். ஓ, 1 லட்சம் ரூபாய் கடை கட்டுறேன். பெரிய சமாச்சாரம். இது ஏது வந்தா துரியோதன மகாராஜா வீட்டுக்கு பாடியா நான் தான் மிட்டாய் குடித்து பழக்கம். அதனால அங்க போட மாட்டியே, அங்க போடும். ஆமா, என்று தினம் போகப்படாது. போக கூடாது. ஆனா போவன்னு சொன்ன தெரிஞ்சா ஓ போய் வாயா. போக கூடாதியா, போக கூடாதியா, போக கூடாது. முல்லை அவன மெய்ய மல்லி கனகாமுயோ சாவு மூந்தி முல்லை அவன மெய்ய. மல்லி கனகாமுயோ சாவு மூந்தி முல்லை அவன மெய்ய. புகாரா என்ன கூகரி பெரிய கசிக்கிறா? என்ன தெரியல, உன்ன தெரியலப்பா. உன்னை பார்த்தா யாருன்னு தெரியலன்னு சொல்லு. இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லயே பூ விக்கத்துல என்ன மேல் உன்ன மேரி ஆளு யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. ஆமா, அவளத்து கை திரும்ப வியாபாரம். கை திரும்ப வியாபாரம். ஆமா. என்ன அந்த கையை அப்படியே ஆட்டிக்கிற?
இந்த பூவை கட்டி 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 அந்த கையாடு போயிடுச்சு போயிடுச்சு. அதனால அப்படியே ஆடிக்குது. சரி, முழம் எவ்வளவு? ஒரு முழம். ஒரு முழம் எவ்வளவுன்னா நான் எங்க போனேன்னு கேட்டியா? அதை கேட்டுதான் அப்படி எங்க போட்டுருக்காங்க. ஓ, அதை கேட்டுதான். ஒரு முழம். ஒரு முழம் எவ்வளவுன்னா ஒரு முழம் எவ்வளவுன்னு கேட்கையா? சரி, உன் பேருமே வாங்கினாரு. ஒரு முழம் 40 ரூபாய். ஒரு முழம் 40 ரூபாய். 2 முழம். ஓ, 2 முழம் 60 ரூபாய். கேட்டுக்குப்பா கதையா. ஒரு முழமா வாங்கினா 40 ரூபாயா? ஆமா. 2 முழமா வாங்கினா 60 ரூபாயா? ஆமா. ஒரு மாறி எவ்வளோ? ஒரு மாறு 40 ரூபாய். அதுவும் அதே தானா? ஆமா. 2 மாறு. 2 மாறு. 2 மாறு எவ்வளவு தெரியுமா? ஓ, 1 ரூபாய். நல்ல பாய் தெரியாது. 2 மாறு 1 ரூபாய். ஆமா. ஒரு மாறு 40 ரூபாய். 40 ரூபாய். ஆமா. நீ எங்க எடுத்து போற? ஓ, எங்க? நானா அச்சனாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன மகாராஜா இல்ல? துரியோதன மகாராஜா அவங்க அம்மா காந்தாரி அம்மா போய் காந்தாரி அம்மா என் பூவேத்து போய் வச்சாதான் அங்க தலையில வச்சாதான் கம 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 கமனு வாசனை மணக்கும். மணக்கும். இல்லன்னா நான் போய் முதல்ல அங்க பூ வைக்க போய் அங்க தலையில. என்ன எதிர நீ போக கூடாது. ஏன் போக கூடாதுடா? ஏன் போக கூடாது? நான் போறேன். போடா. ஓ சட்டியாரு, ஓ சட்டியாரு.